மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போது முகத்தின் மத்திய மற்றும் கீழ்ப்பகுதிகள் பற்றி பார்ப்போம். மூக்கும் கன்னங்களும் உங்கள் நுரையீரல் மற்றும் இதயத்தின் கண்ணாடி. இந்த பகுதி நம் சுவாச மண்டலத்துடனும் இதய மண்டலத்துடனும் நேரடி தொடர்பு கொண்டது. மூக்கு பகுதியில் சிவப்பு அல்லது எண்ணெய் அதிகமாக இருந்தால் அது இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான பிரச்சனைகளை குறிக்கும். கன்னங்களில் பிம்பிள்ஸ் அல்லது உலர்ச்சி இருந்தால் அது நுரையீரல் சம்பந்தப்பட்ட சிக்னல். மூக்கு உங்கள் நுரையீரலின் கண்ணாடி. மூக்கு சிவந்திருந்தால் இரத்த அழுத்தம் அதிகரித்திருப்பதை குறிக்கும். மூக்கு வெளிரியிருந்தால் இரத்த சோகை அல்லது நுரையீரல் பலவீனத்தை குறிக்கும். மூக்கில் நீலம் கலந்த சிவப்பு இருந்தால் இதயத்தில் பிரச்சனை அல்லது ஆக்சிஜன் குறைபாட்டை குறிக்கும். மூக்கில் மஞ்சள் நிறம் இருந்தால் கல்லீரல் அல்லது பித்தப்பை பிரச்சனையை குறிக்கும். மூக்கினுள்ள துளைகள் பெரிதாக இருந்தால் நுரையீரலில் சளி அதிகம் இருப்பதை குறிக்கும். மூக்கில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் நுரையீரலில் வெப்பம் அதிகம் இருப்பதை குறிக்கும். மூக்கின் நுனியில் வெள்ளை புள்ளிகள் இருந்தால் ஜீரண கோளாறை குறிக்கும். மூக்கின் பாலத்தில் முகப்பரு வந்தால் கணைய பிரச்சனை அல்லது சர்க்கரை நோயின் முன்னறிகுறி. கன்னங்களும் இதயமும் உங்கள் இதயம் மற்றும் நுரையீரலின் கண்ணாடி. வலது கன்னம் வலது நுரையீரலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இடது கன்னம் இடது நுரையீரலுடனும் இதயத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளது. கன்னங்கள் சிவந்திருந்தால் இரத்த அழுத்தம் அதிகரித்திருப்பதை குறிக்கும். கன்னங்கள் வெளிரியிருந்தால் இரத்த சோகை அல்லது நுரையீரல் பலவீனத்தை குறிக்கும். கன்னங்களில் சிவப்பு புள்ளிகள் இருந்தால் இதய வாழ்வு பிரச்சினைகளை குறிக்கலாம். கன்னத்தின் மேல் பகுதியில் முகப்பரு வந்தால் நுரையீரலில் பிரச்சனை, குறிப்பாக புகைப்பிடிப்பவர்களுக்கு. கன்னத்தின் கீழ்ப்பகுதியில் முகப்பரு வந்தால் பல் ஈறு அல்லது தாடை எலும்பு பிரச்சனை. கன்னங்களில் சிவப்பு நிற இரத்த குழாய்கள் தெரிந்தால் கல்லீரல் பிரச்சனை. தாடை மற்றும் கழுத்து உங்கள் ஹார்மோன் சமநிலையின் கண்ணாடி. வாய் சுற்று மற்றும் தாடை பகுதியில் பிம்பிள்ஸ் இருந்தால் ஹார்மோன் பிரச்சனை அல்லது வயிறு பிரச்சனை. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கன்னத்தில் முகப்பரு வருவது ஹார்மோன் மாற்றத்தின் அறிகுறி. கன்னத்தில் தொடர்ந்து முகப்பரு வந்தால் ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அதிகரிப்பு. பெண்களுக்கு பிசிஓஎஸ் அறிகுறி. ஆண்களுக்கு கன்னத்தில் முகப்பரு வந்தால் டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகரிப்பு. தாடை எலும்பு வரை முகப்பரு வந்தால் அட்ரினல் சுரப்பி பிரச்சனை, மன அழுத்தம் அதிகம். தாடையில் வீக்கம் இருந்தால் தைராய்டு பிரச்சனை. மேல் உதடு மற்றும் மூக்கிற்கு கீழே முகப்பரு வந்தால் கருப்பை அல்லது புரோஸ்டேட் பிரச்சனை. கழுத்தில் கருமை அதிகமாக தெரிந்தால் இன்சுலின் எதிர்ப்பு, நீரிழிவு நோய் முன்னறிகுறி. கழுத்தில் சுருக்கங்கள் அதிகமாக இருந்தால் தைராய்டு பலவீனம். ஃபேஷியா மற்றும் முக அழகு. ஃபேஷியா என்பது நம் உடல் முழுவதும் பரவியிருக்கும் ஒரு வலைநெட்பினம். தசைகளை சுற்றி உறுப்புகளை சுற்றி ஒரு மெல்லிய சவ்வு போல் ஃபேஷியா இருக்கிறது. ஆரோக்கியமான ஃபேஷியா மென்மையாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும். அப்போதுதான் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். மன அழுத்தம், சரியில்லாத உணவு, உட்கார்ந்தே இருக்கும் வாழ்க்கை முறை இவற்றால் ஃபேஷியா இறுகிவிடுகிறது. இதனால் முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாகும், முகம் தொங்கும், கன்னங்கள் உள்ளிழுக்கும். அதனால்தான் முக அழகுக்கு ஃபேஷியா மிகவும் முக்கியம். ஐஎஸ்டிஎம் சிகிச்சை முறை. இங்குதான் நாங்கள் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் செய்யும் ஒரு சிறப்பு சிகிச்சை முறை வருகிறது. அதன் பெயர் ஐஎஸ்டிஎம், இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்டட் சாஃப்ட் டிஷ்யூ மொபிலைசேஷன். ஐஎஸ்டிஎம் மூலம் நாங்கள் உங்கள் முகத்தில் உள்ள ஃபேஷியா இறுக்கத்தை தளர்த்துகிறோம். சிறப்பு கருவிகள் மூலம் ஃபேஷியாவில் உள்ள ஒட்டுதல்களை உடைக்கிறோம். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறோம். இதனால் முகத்தில் புதிய இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது. ஃபேஷியா மென்மையாகிறது. முகத்தில் இயற்கையான பொலிவு வருகிறது. சுருக்கங்கள் குறைகின்றன. முகம் இறுக்கமாகிறது. ஐஎஸ்டிஎம் என்பது வெறும் முக அழகுக்கு மட்டும் இல்லை, இது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமான சிகிச்சை. எங்கள் பயிற்சி பெற்ற டாக்டர்கள் ஐஎஸ்டிஎம் சிகிச்சையை மிக திறமையாக செய்வார்கள். சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் புகைப்படம் எடுத்து மாற்றத்தை கண்காணிப்பார்கள். முடிவுரை. குழந்தையின் கதைக்கு திரும்புவோம். நண்பர்களே, நாம் இந்த பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆரம்பத்தில் நாம் ஒரு குழந்தையின் கதை பார்த்தோம். அந்த குழந்தை அழுது கொண்டு வந்தது. அதற்கு என்ன பிரச்சனை என்று சொல்லத் தெரியவில்லை. ஆனால் அது அழுகையின் மூலம் சிக்னல் கொடுத்தது.
முதல் தாய் அந்த அழுகையை கவனித்து காரணத்தை புரிந்து சரி செய்தாள். குழந்தை அமைதியானது. இரண்டாவது தாய் கவனிக்காமல் சும்மா இரு என்று மிரட்டினாள். குழந்தை தொடர்ந்து கஷ்டப்பட்டது. மூன்றாவது தாய் அழுகையை நிறுத்த சாக்லேட் கொடுத்தாள். தற்காலிக நிராகரணம் மட்டுமே. இப்போது சொல்லுங்கள், உங்கள் முகம் அந்த குழந்தையின் அழுகைதான். உங்கள் முகத்தில் வரும் முகப்பரு, கருவளையம், சுருக்கங்கள், இது எல்லாம் உங்கள் உடலின் அழுகைதான். உங்கள் உடல் உங்களுக்கு சொல்லும் மெசேஜ். நீங்கள் அந்த மெசேஜை கவனித்து மூல காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்தால் முதல் தாய் போல உங்கள் உடல் அமைதியாகும். உங்கள் முகத்தில் பொதிவு வரும். இப்போது நீங்கள் எந்த தாயாக இருக்கப் போகிறீர்கள்? ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் உங்கள் உடலின் அழுகையை கேட்க தயாராக இருக்கிறோம். உங்கள் முகத்தின் மொழியை படிக்க தயாராக இருக்கிறோம். எங்களிடம் பயிற்சி பெற்ற திறமையான டாக்டர்கள் இருக்கிறார்கள். எவ்வொரு அமர்விலும் உங்கள் முகத்தை புகைப்படம் எடுத்து உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிப்பார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் சேர்ந்து செய்தால்தான் ஆரோக்கியம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆர் கோல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை நிரூபிக்க நாங்கள் தயார். நோய் வரும் முன், நொடி வரும் முன் முகத்தின் சொல்லை கேட்போம். வரும் ஆபத்தை வரும் முன் காப்போம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் வாழ்வை நீட்டிட்டுக் கொள்வோம். வணக்கம்.